வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு ரத்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஒரு ரயிலானது கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அது எந்த ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 17643 புதுச்சேரியில் இருந்து காக்கிநாடா துறைமுகம், காக்கிநாடா போர்ட் வரைக்கும் செல்லக்கூடிய சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற ஜூன் 25 ஜூலை மாதம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த ரயில் தாம்பரம் வரைக்கும் இயக்கப்பட்டது, பின்னாடி செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டது, அதன் பிறகு இப்போது புதுச்சேரி வரைக்கும் கூட நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இந்த ரயிலானது செங்கல்பட்டில் இருந்து மத்தியானம் 1:30 மணிக்கு புறப்பட்டு காக்கிநாடா துறைமுகத்தை நோக்கி செல்லும். ஆனால் இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டதுனால பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு நம்ம பயண திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் தாராளமாக காக்கிநாடா துறைமுகத்திற்கு பயணிக்கலாம். முன்பு அறிவிக்கப்பட்ட ரத்து அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது. ரத்து செய்யப்படுகிறது. ஆமாம், கண்டிப்பாக இந்த ரயில் வழக்கம் போல இயங்கும், வழக்கமான அட்டவணையின்படி இயங்கும். அதனால் எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் இந்த 1.5 மாதங்களுக்கு சர்க்கார் எக்ஸ்பிரஸில் நம்மால் தாராளமாக பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 17644 காக்கிநாடா துறைமுகத்தில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் சில நாட்களில் செங்கல்பட்டு வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மதியானம் காக்கிநாடா துறைமுகத்தில் இருந்து 2:30 மணிக்கு கிளம்பும். மதியானம் 2:30 மணிக்கு, அதாவது ரயில்வே டைம் டேபிள் பிரகாரம் 14:30 மணிக்கு கிளம்பும். இந்த ரயில் பெரும்பாலான மக்களால் விரும்பப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, சின்ன சின்ன ஸ்டேஷன்லெல்லாம் நின்று போகிறதுனால அதிகப்படியான நேரம் எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய மக்கள் பயனடைகிறார்கள். ஏன்னா அந்த நிறுத்தங்கள்லாம் வேறு எந்த ரயிலும் நிற்பது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகிற ஜூன் 26 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது போன மாதத்துக்கு முன்னாடியே வெளியிட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 120 நாள் புக்கிங் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே வெளியிட்டால் நம்ம அலர்ட் ஆகிடலாம் அப்படிங்கிறதுனால ரயில்வே நிர்வாகமானது கொடுத்துருந்தாங்க. தெற்கு மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்படக்கூடிய ரயில். ஆனால் இந்த ரத்து அறிவிப்பும் திரும்ப ரத்து செய்யப்படுகிறது. அதனால் இந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸில் வழக்கமான அட்டவணையின்படி நம்ம காக்கிநாடா துறைமுகமும் போயிட்டு வர முடியும். அங்கேருந்து ரிட்டன் பாண்டிச்சேரி வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. அதனால் நம்ம மாற்று ஏற்பாடு, மாற்று ட்ரெயின் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி.